ஆடுதுறையில் பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் இளநிலை பொறியாளர் பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உண்ணாவிரதம் நடத்தப்போவதாக பேரூராட்சி தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் அறிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய ஆண்கள் பெண்களுக்கான சுகாதார வளாகம் திறக்கப்பட்டது. இந்த சுகாதார வளாகத்தில் தடுப்புகள் இல்லாமல் சிறுநீர் கழிப்பிடத்துடன் கூடிய அமைப்புடன் இருப்பது சமூக வலைதளத்தில் பேசுபொருளான நிலையில் உடனடியாக தடுப்புகள் அமைக்கப்பட்டன. இந்த விவகாரத்தில் பேரூராட்சி செயல் அலுவலர் கமலக்கண்ணன், இளநிலை பொறியாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வரும் 15ஆம் தேதி பேரூராட்சி அலுவலகத்தில் பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் குடும்பத்தினரோடு உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளனர். அவர் செய்த பணியில் எந்த ஒரு குறையும் இல்லை. குறைகளை கண்டறிந்து அவருக்கு நடவடிக்கை எடுத்து மகிழ்ச்சியாக இருக்கும். குறைகளே இல்லாத நிலையில் யாரோ செய்ததை மறைப்பதற்காக இந்த பொறியாளரும் செயலாளரும் பாதிக்கப்பட்டது என்பதை மிகவும் வருத்தத்தோடு தெரிந்து கொள்கின்றோம். இதனை உணர்ந்து தமிழக முதல்வர் அவர்கள் 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வருகின்ற தீபாவளி பண்டிகையை இந்த பேரூராட்சி மன்றமன்றல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதை போல் இந்த செயல் அலுவலரும் பொறியாளர் குழுவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற வகையில் இந்த பணியிடை நீக்கத்தை மறுபரிசீலனை செய்து ரத்து செய்ய கோரி பேரூராட்சி மன்றத்தினுடைய கோரிக்கையை ஏற்று வருகின்ற 14ஆம் தேதி 15ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர், துணைத் தலைவர், கவுன்சிலர் உட்பட குடும்பத்துடன் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ள என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.